ஹாய் ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்க பிகே வந்தாச்சு. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஸோ தனுஷினுடைய அரசியல் எழுச்சி அப்படின்றது ஒரு பக்கம் நாளுக்கு நாள் வலுவடைஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல கோயம்புத்தூரை மையமா வச்சு தனுஷும் தன்னுடைய அரசியல் பயணம் அப்படின்றத ஆரம்பிக்க இருக்காரா அப்படின்ற கொஸ்டின் அரசியல் வட்டாரத்துல முன்வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். தனது ரசிகர் மன்றத்தை பலப்படுத்தும் நடவடிக்கையை நடிகர் தனுஷ் தீவிரப்படுத்தி உள்ளார். தமிழ்நாடு 40க்கும் மேற்பட்ட மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டு தனுஷ் ரசிகர் மன்றத்துக்கு மாவட்ட தலைவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் நேத்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தனுஷனுடைய தலைமை ரசிகர் மன்றம் இருக்கு இல்லையா, அதுல இருந்து வந்துட்டு லெட்டர் பேட் மூலியமா ஒரு நியூஸ் அப்படின்றத கொடுக்குறாங்க. கவுண்டம்பாளையம், அதை தாண்டி சூலூர், அது மட்டும் இல்லாம கோவை தெற்கு, இந்த மாதிரி வந்துட்டு கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு பார்த்தோம்னா 5ஆ பிரிச்சு அனௌன்ஸ்மெண்ட் விட்டதோட மட்டும் இல்லாம அந்த 5 தொகுதிகள் வாரியா ரசிகர்கள் மன்றங்கள் ஆரம்பிச்சு உறுப்பினர்களை சேர்க்கிறதுக்கான வேலையை பாருங்க தலைவருடைய வழியில அப்படின்ற ஒரு டைலாகோட வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு நோட் பேட் இருக்கு இல்லையா, நோட் பேட்ல வந்துட்டு ஒரு நியூஸ் அப்படின்றது வெளியிடப்படுது. வெளியிடப்பட்டதுதான் வந்துட்டு லேட்டு. வழக்கம் போல அரசியல் களத்துல வந்துட்டு அதிரடியான விவாதங்கள் அப்படின்றது எழ ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். கடந்த ஒரு சில மாசமாவே வந்துட்டு பார்த்தோம்னா தனுஷ் இருக்கார் இல்லையா, அவருடைய செயல்பாடுகளா இருந்தாலும் சரி, இல்ல அவருடைய பேச்சு, அவருடைய ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அரசியல் சார்ந்து கட்டமைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ தனுஷ் உண்மையாவே கோயம்புத்தூரை குறி வச்சு களமிறங்குறாரா? பெரும்பாலான அரசியல்வாதிகள், தனுஷ் மட்டும் கிடையாது, கமலஹாசனா இருந்தாலும் சரி, அண்ணாமலையா இருந்தாலும் சரி, பெரிய பெரிய தலைவர்களும் கோயம்புத்தூரை குறி வைக்கிறதுக்கான அவசியம் என்ன அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எம்ஜிஆருடைய வெற்றி அப்படின்றது எப்படி கூட இருந்த சக நடிகர்கள், அவங்களுக்கு அடுத்த ஜெனரேஷன்ல அந்த நடிகர்கள் இருக்காங்க இல்லையா, எம்ஜிஆர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமா சிவாஜி அவர்கள் ஆரம்பிச்சு ராஜேந்திரன், அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோம்னா கே பாக்யராஜ், அதுக்கப்புறமா விஜயகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு பல நடிகர்கள் தனியா கட்சி தொடங்கினாங்க. சரத்குமார் அவர்களா இருக்கட்டும், பல நடிகர்கள் கட்சி தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்க எங்க போனாங்க, என்ன ஆனாங்கன்றதே அரசியல்ல தெரியல. அட் த சேம் டைம் வந்துட்டு ரஜினி அரசியலுக்கு வர்றேன் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கும் போதே கமல் மக்கள் நீதி மையம் அப்படின்ற ஒரு கட்சியை தொடங்கி இருந்தாரு. சோ இப்படி வந்துட்டு பார்த்தோம்னா எம்ஜிஆருக்கு அப்புறமா கட்சி தொடங்கின பல நடிகர்களுக்கும் ஏமாற்றம் அப்படின்றது மட்டும்தான் கிடைச்சிச்சு. நடுவுல விஜயகாந்த் மட்டும் எதிர்கட்சி தலைவர் அப்படின்ற இடம் வரைக்கும் போயிருந்தாரு. விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போதும் அதே கருத்து தான் முன்வைக்கப்பட்டிருந்துச்சு. விஜயகாந்த்னாலேயே முடியல, கமலஹாசனாலேயே முடியல, விஜயால முடியுமா அப்படின்றது. ஆனா விஜய் அதை செஞ்சு காட்டியிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். எம்ஜிஆர் மாதிரியே ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல ஜெயிச்சு சிஎம் ஆனதுனால அவர் கூட இருக்கக்கூடிய சக நடிகர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் அரசியல் ஆசை அப்படின்றது துளிர்விட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஜனநாயக நாட்டுல யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம், அதுல எந்த தப்பும் கிடையாது. ஆனா மக்கள் ஏத்துக்குவாங்களா அப்படின்ற கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம். விஷால் ஒரு பக்கம், தனுஷ் ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து கட்சி ஆரம்பிக்க இருக்கக்கூடிய நடிகர்கள் இருக்காங்க இல்லையா, நடிகர்கள் பட்டாலும் நீண்டுகிட்டே தான் போயிட்டு இருக்கு. சரி, ஓகே, கமலஹாசனா இருந்தாலும் சரி, அண்ணாமலையா இருந்தாலும் சரி, தனுஷா இருந்தாலும் சரி, கோயம்புத்தூரை ஏன் குறி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு காலகட்டத்தில் இந்த கொங்கு மண்டலம் அப்படின்றது அதிமுகவுடைய கோட்டையா இருந்துச்சு. ஆனா இப்போ வந்துட்டு பார்த்தோம்னா கொங்கு மண்டலத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வலுவான முகம் அப்படின்றது இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம கோயம்புத்தூர் அப்படின்றது வந்துட்டு பார்த்தோம்னா சென்னையை தாண்டி அதிக தொழில் நடக்கக்கூடிய ஒரு இடம், அதிக பணம், அதிக தொழிலதிபர்கள், அதிகமான கான்டாக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு அடுத்தபடியா தமிழ்நாட்டில் வந்துட்டு கோயம்புத்தூர் ஒரு மேஜர் ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம யங்ஸ்டர்ஸும் அதிகமா இருக்கக்கூடிய இடம் கோயம்புத்தூர் அப்படின்றதுனால பாலிடிக்ஸ்குள்ள என்ட்ரி ஆகக்கூடிய எல்லாருடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸும் கோயம்புத்தூரா தான் இருக்கும். ஏன்னா கோயம்புத்தூர் வந்துட்டு மாற்றத்தை அதிகமாக விரும்பக்கூடிய ஒரு ஊர், யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு நிறைய இருக்கிறதுனால நிறைய யோசிப்பாங்க அப்படின்னு கோயம்புத்தூர்ல இருந்து தான் பெரும்பாலான அரசியல் மூவ் அப்படின்றது செய்யப்படும். தனுஷ் இருக்காரு இல்லையா, தனுஷ் ஏன் கோயம்புத்தூரை சூஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தனுஷ் அவருடைய ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா, மற்ற மாவட்டங்கள்ல இருக்கிறத விட கோயம்புத்தூர்ல 5000 பதிவு பண்ணப்பட்ட ரசிகர்களே இருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம பதிவு பண்ணப்படாத பல லட்சக்கணக்கான ரசிகர்களும் இருக்காங்க. இதை தாண்டி வந்துட்டு ஒரு ரீசன்ட் டைம்ல ஒரு நிகழ்ச்சிக்காக தனுஷ் வந்திருந்தப்ப பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 40,000 பேர் வரைக்கும்
கோயம்புத்தூர் ஏர்போர்ட்லயே கூடியிருந்தாங்க. அந்த டைம்ல தான் வந்துட்டு தனுஷ் கையில வேல் இருக்கு இல்லையா, வேலெல்லாம் வந்துட்டு கொடுத்து ரொம்ப பெரிய பிரம்மாண்டமா காட்சிப்படுத்தப்பட்டிருந்துச்சு. ஸோ இது எல்லாத்துலேயும் மனசில் வச்சு கூட்டி கழிச்சு பார்த்து தான் கோயம்புத்தூர்லேருந்து அரசியல் கணக்கை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி ஆயத்தமாயிருக்காராம் தனுஷ். என்னதான் வந்துட்டு பார்க்கக்கூடிய எல்லாத்துக்குமே வெட்ட வெளிச்சமா இது அரசியலுக்கான அடித்தளம் தான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சாலும் கூட தனுஷ் நிர்வாகிகள் இருக்காங்க இல்லையா, ரசிகர் மன்ற நிர்வாகிகள், அவங்கள்ட்ட வந்து கேட்கும் போது பார்த்தோம் அப்படின்னா இல்ல முன்னாடி வந்துட்டு கோயம்புத்தூர் இருக்கு இல்லையா, கோயம்புத்தூர் ஒட்டு மொத்தத்தையும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சங்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்துட்டு ரசிகர் மன்ற வேலைகளை பார்த்துட்டு இருந்தாரு. ஆனா இப்போ வந்துட்டு அவருக்கு வேலை உடம்பு சரியில்லாதனால வேலை பார்க்க முடியல. அதனால வந்துட்டு பார்த்தோம்னா நிர்வாக வசதிக்காக, ரசிகர் மன்றத்தினுடைய நிர்வாக வசதிக்காக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நாங்க மாவட்ட வாரியா பிரிச்சுட்டு இருக்கோம். ஆல்ரெடியே வந்துட்டு 55 மாவட்ட தலைவர்கள் இருக்காங்க. ஸோ எங்க ரசிகர்களை நாங்க முறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க இந்த முயற்சிகளை எடுக்கிறோம். அது மட்டும் இல்லாம ரசிகர் மன்றத்துல உறுப்பினர் சேர்க்கை அப்படின்றது இருக்கு இல்லையா, அது வந்துட்டு கடந்த 10 வருஷமாவே நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான், படு ஆக்டிவா நாங்க பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம் தான். ஸோ அதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இதுக்குன்னு தனியா சேர்க்கணும் அப்படின்ற ஒரு அவசியம்லாம் எங்களுக்கு இல்லை. நாங்க எங்களுடைய வேலையை தான் பார்த்துட்டு இருக்கோம். இதையே அரசியலா பார்க்கப்படுதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு வினோத விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. ஸோ தனுஷை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சிங்கர், ப்ரொடியூசர், ஆக்டர், டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பல முகங்கள் இருக்கும்போது அரசியல்வாதி தனுஷையும் சீக்கிரமா எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க தனுஷினுடைய நெருங்கிய வட்டாரங்கள். ஆல்ரெடியே வந்துட்டு அரசியல் களம் இப்ப விஜய் விசஸ் உதயநிதி அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கிறதுனால தனுஷினுடைய வருகை அப்படின்றது வந்தா அது டெஃபினட்டா விஜய் விசஸ் தனுஷ் அப்படின்னு சொல்லி மாத்த முடியும் அப்படின்னு தனுஷ் தரப்பு நம்புதான். இதனால என்ன ஆனாலும் சரி விஜயினுடைய தாவேக்காவை எதிர்த்து இறங்கி பார்த்தரலாம் அப்படின்ற முடிவுல இருக்கானா தனுஷ். எது எப்படியோ மக்கள் கையில தான் தீர்ப்பு அப்படின்றதுனால இப்போதைக்கு எதையும் சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க அரசியல் வட்டார புள்ளிகள். ஸோ தனுஷனுடைய முடிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். பை பை.